வணக்கம், நான் உங்கள் டாக்டர் பிரவீன்ராஜ், டயபெட்டாலஜிஸ்ட் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஹெல்த்திசிங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று தான். இந்த டயபெட்டிஸில் என்னென்ன டைப் இருக்குது, ஏன் இது முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்நாள் வரைக்குமே நிறையா பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது டைப் 1 டயபெட்டிஸ்னா என்ன, டைப் 2 டயபெட்டிஸ்னா என்ன, அதுக்கு இருக்க வித்தியாசங்கள் என்ன அப்படின்னே தெரியாமே இருக்காங்க. அந்த நாலேஜ் இல்லாததுனால தான் எதுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற புரிதலும் இல்லாமல் இருக்குங்க. ஸோ அதை பற்றி கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட், இந்த டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் யாருக்கெல்லாம் வரலாம், ஏன் வருது, இது வரதை எப்படி கண்டுபிடிக்கலாம், வந்துச்சுன்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத எலாபரேட்டா பார்த்துடலாம் வாங்க. இந்த டைப் 1 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு 100% லெஸ் தென் 10%, 10% கீழே இருக்கவங்களுக்கு தான் வருதுங்க. இது ஜென்ரலா சிறு வயதிலேயே வந்துடும். ஜெனட்டிக் காரணங்களால ஆட்டோ இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். உங்க உடல்ல இருக்கிற செல்களே கணையத்துல இருக்கிற அணுக்களை போய் அட்டாக் பண்ணும்போது வரக்கூடிய ஒன்று இந்த ஆட்டோ இம்யூனிட்டின்னு சொல்றதுங்க. இது சின்ன வயசுலயே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது டைப் 1 டயபெட்டிஸில். ஆனால் 20 வயசுக்கு மேலேயும் வரலாம், 25 வயசுலையும் டைப் 1 டயபெட்டிஸ் வரலாம். சில சமயங்களில் வயதானவங்களுக்கும் டைப் 1 டயபெட்டிஸ் வரும். அது ரொம்ப ரேர் கேஸ் இன்சிடென்சஸ் தான். ஸோ இந்த டைப் 1 டயபெட்டிஸ் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இந்த ஆட்டோ இம்யூனிட்டினால சின்ன வயசுலேயே வரக்கூடிய ஒன்று. இந்த டைப் 2 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக நீங்கள் ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கவங்ககிட்ட போய் இப்போல்லாம் பேசுனீங்கன்னாலே 2ல் ஒருத்தங்க எனக்கு சுகர் இருக்கு அப்படிங்கிறாங்கல்ல, அது எல்லாமே இந்த டைப் 2 டயபெட்டிஸ் தான். இது எதனால வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கை முறை மாற்றங்கள், இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால, இல்லை ரிலேட்டிவ் இன்சுலின் டிஃபிஷியன்சி, அதாவது இன்சுலின் சுரக்கிறது குறைவாக இருக்கிறனால வரக்கூடிய ஒன்று. இங்கே டைப் 1ல பார்த்துட்டா இன்சுலின் சுத்தமாக சுரக்காது. கணையத்தில் இருக்கிற அணுக்கள்லாம் சுத்தமாக இன்சுலினை சுரக்கிறதே இல்லை. டைப் 2ல இன்சுலின் கம்மியாக சுரக்குது, இல்லை அதிகமாக சுரக்கிறது போய் வேலை செய்ய மாட்டேங்குது. இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இருக்குது. இதனால வரதான் டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ். இப்போ இந்த டயபெட்டிஸ் வந்தவங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைப் 1 பெரும்பாலும் சிறு வயதிலேயே கண்டுபிடிக்கப்படுவாங்க. எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ஜென்ரலாக ஒல்லியாக தான் இருப்பாங்க, லீனாக தான் இருப்பாங்க, உடல் இடை குறைவு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த நார்மலாக நாங்கள் சொல்கிற ஆஸ்மாட்டிக் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதிகமாக பசிக்கிறது, அதிகமாக தண்ணி தாக எடுக்கிறது, ஃப்ரீக்வெண்ட்டாக மறுபடியும் யூரின் போகிறது, இதெல்லாம் டிப்பிக்கலாக பார்த்துட்டோம்னா டைப் 1ல தான் இருக்கும். டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு இது எல்லாமே இருக்கவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு கிடையாதுங்க, இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த டைப் 2 டயபெட்டிஸை நம்ம ஜென்ரலாக கிளாசிஃபை பண்ணுவோம். HbA1c வச்சு நம்ம சொல்லுவோம். முன்னாடி ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கீங்க, நீங்கள் டயபெட்டிஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கீங்க, இல்லை டயபெட்டிஸ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, இந்த டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு சில நேரங்களில் எந்த அறிகுறியுமே இருக்காது. நாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு சுகர் இருக்குன்னே அவங்களுக்கு தெரிய வரும். ஒரு சின்ன டயர்ட்னஸ் இருந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்கு சின்ன பிரெயின் ஃபாகிங். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கான அறிகுறிகள் உங்கள் உடம்புல தெரிஞ்சிருக்கலாம். ஏதாவது நீங்கள் கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கிறது, அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படிம்போம். அதே மாதிரி ஸ்கின் டேக்ஸ், மருக்கள் ஜாஸ்தியாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, டயபெட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அறிகுறிகள் உடம்புல இருந்திருக்கலாம். ஸோ இதுதான், இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருந்திருக்குமே தவிர நிறையா சமயங்களில் உங்களுக்கு எந்த இதுவுமே அறிகுறியாக உங்கள் உடம்பு காட்டாது. டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப தான் டயபெட்டிஸ் வந்திருக்குன்னு தெரியும். ரொம்ப நாள் ஆகுறப்ப தான் இந்த டைப் 2 டயபெட்டிஸ் ஒவ்வொரு உறுப்பாக பாதிக்க ஆரம்பிக்கும். கண்ணிலிருந்து இருதயம், கிட்னி எல்லாமே பாதிக்க ஆரம்பிக்கும். சரி டாக்டர், அப்போ எனக்கு இப்போ டைப் 1 டைப் 2 இருக்குது, அப்போ நான் இந்த உறுப்புகள்லாம் இம்மீடியட்டாக எப்போ டெஸ்ட் பண்ணணும், எனக்கு இந்த பிரச்சனைகள் வரலேருந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைப் 1 டயபெட்டிஸ்னு இருக்கவங்களுக்கு நாங்கள் ஜென்ரலாக 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த கண் டெஸ்ட், ரெட்டினோபதி இருக்கான்னு பார்க்கக்கூடிய டெஸ்ட்டு, நெஃப்ரோபதி, இந்த கார்டியாக் எவாலுவேஷன், ஹார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறது, கிட்னி எப்படி இருக்குன்னு பார்க்குற டெஸ்ட் எல்லாமே நாங்கள் பாருங்கன்னு சொல்லுவோம். அதே டைப் 2 இருந்துச்சுன்னா இயர்லி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணுறது அவசியமாகுது. எந்த டைமில் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறோம் அந்த நேரத்தில் நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் பார்க்குறது ரொம்ப முக்கியமாகுதுங்க. ஸோ ஓகே, அறிகுறிகள் சொல்லிட்டீங்க, எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டீங்க, எதனால் வந்துச்சுன்னு பார்த்துட்டோம். சரி, என்னதான் ட்ரீட்மெண்ட்? இந்த ட்ரீட்மெண்ட்டில் தான் பிரச்சனை இருக்குங்க. நிறையா பேர்த்துக்கு இங்கே தான் கன்ஃபியூஷன் இருக்குது. நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இங்கே நான் சொன்னது டைப் 1 டயபெட்டிஸ் இன்சுலின் சுரக்கிறது இல்லை அப்படிங்கும்போது நம்ம வெளியிருந்து இன்சுலின் கொடுத்தாகணும். இன்சுலின் கொடுத்தா மட்டும்தான் உங்கள் சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு இன்சுலின் மட்டும்தான் ஒரே தீர்வு. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த சர்க்கரை நோயை பற்றியும் அதை பற்றி ட்ரீட்மெண்ட் பற்றியும்
இது பண்ணால் குறையுது, இது சாப்பிட்டா குறையும், இது பண்ணாலே நம்மளுக்கு சரியாயிடும் அப்படின்னு நிறைய திங்ஸ் வந்து பரவி கொட்டி கிடக்கிறதுனால சில டைமில் என்ன ஆகுதுன்னா, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த டைப் 1 இருக்கவங்களும், ஓ இதெல்லாம் பண்ணால் இந்த சுகர் இதாயிடும் போல அப்படிங்கிற இதில் இன்சுலின் எடுக்காமல் விட்டுடுறாங்க. அப்படி பண்ணும்போது எந்த மாற்றமும் வராது, சர்க்கரை அளவு ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். இதனால வரக்கூடிய தொந்தரவுகள் தான் இருக்கும். சில சமயங்கள் உயிரிழப்பு கூட நடக்கலாம். டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ்ன்னு சொல்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோம்னா உயிரிழப்பு கூட ஆகலாங்க. ஸோ ஒன்று மட்டும் திருப்பியும் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு மருந்து இன்சுலின் மட்டும்தான். இன்சுலின் எடுக்கிறத எக்காரணத்தை கொண்டும் நாம் நிறுத்தக்கூடாது. ஓகே, அப்போ டைப் 1 டயபெட்டிஸ் எனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. டைப் 1 டயபெட்டிஸுங்கிறது ஒன்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு அங்கே கணையம் சுத்தமாக வந்து வேலை செய்கிறதே இல்லை. ஸோ நீங்கள் வாழ்நாள் முழுக்க இன்சுலின் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக மேனேஜ் பண்ணிவிட்டு டாக்டர் அப்பப்போ ரெகுலராக விசிட் பண்ணிட்டு உங்கள் சுகர் லெவலை செக் பண்ணிட்டு இருந்தால் கண்ட்ரோலில் இருக்கும். எந்த தொந்தரவும் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டைப் 2 டயபெட்டிஸுக்கு தான் பல வகையான மாத்திரைகள் இருக்குது. கண்ட்ரோல் ஆகலைன்னா இன்சுலின் போகிறது, இது எல்லாமே வந்து இந்த டைப் 2 டயபெட்டிஸுக்கு தான் நம்ம சொல்கிறது. நீங்கள் ஒருவேளை உடல் பருமன் ஜாஸ்தியாக இருந்தீங்கன்னா வெயிட்டை குறைக்கிறது, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணால் கண்ட்ரோல் வரும்னு சொல்கிறது, உங்கள் உணவு முறைகள்லாம் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த டைப் 2 டயபெட்டிஸை கண்ட்ரோல் கொண்டுறது தான். ஏன்னா இந்த டைப் 2 டயபெட்டிஸ் ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டருங்க. அதை நீங்கள் கரெக்ட் பண்ணாலே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் மெடிசன்ஸோட. ஸோ இதுக்கு தீர்வே இல்லையா, க்யூர் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைப் 1 டயபெட்டிஸ்க்கு இப்போதைக்கு எந்த இதுவுமே கிடையாது இன்சுலின் எடுத்துக்கிறத தவிர. நிறைய ரிசர்ச்சுகள் இருக்குது. ஸ்டெம் செல் தெரப்பி, பேங்க்ரியாட்டிக் செல்ஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன், இது எல்லாமே வந்து ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய ப்ராசஸ். வருங்காலத்தில் வரும்னு நம்புவோம். வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய தீர்வாக இருக்கும் இந்த டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு. ஏன்னா தினமும் அவங்க மினிமம் 2 டைம் ஆச்சு இன்சுலின் எடுத்துக்கிற மாதிரி, ஊசியில் இன்சுலின் எடுத்துக்கிற மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கவங்க கரெக்டான வாழ்க்கை முறையை இது ஃபாலோ பண்ணி, கரெக்டான டயட்டு, கரெக்டான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருந்து, நல்லா தூக்கத்தோட டேப்லெட்டும் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட HbA1c லெவலை குறைச்சி நாம் மெடிக்கலாக சொல்லப்படுற இந்த ரெமிஷன் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண முடியும். அதுதான் இந்த ரிவர்சல் பல வார்த்தைகள் சொன்னாலும் மெடிக்கலாக ரெமிஷன் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணிவிட்டு அங்கேயே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெமிஷனில் மெயின்டைன் பண்ண முடியுங்க. ஸோ டைப் 1 என்ன பண்ணாலுமே இதாகாது. டைப் 2 அப்படிங்கிறது நாம் கரெக்டாக இது பண்ணும்போது ரெமிஷன் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டைப் 1 டைப் 2 டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் சயின்டிஃபிக்காக உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ஹெல்த் ஈஸியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.